கலப்படம் இல்லாத உணவுப் பொருள்களே இல்லை என்பதுதான் இன்றைய நிலை. குறிப்பாக எண்ணெய். சமீபத்தில் மதுரை கீழமாசிவீதி மார்க்கெட்டில் உள்ள 23 கடைகளில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மாதிரிகளை சோதனைக்கு எடுத்தனர் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள். அதில் 63 மாதிரிகளை சென்னையிலுள்ள அரசு ஆய்வுக்கூடத்தில் சோதனை செய்ததில் 61 இல் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 23 கடைகளில் ஒரேயொரு கடைக்காரர் மட்டுமே கலப்படம் இல்லாத எண்ணெயை விற்றுள்ளார். இதோடு சமீபத்தில் கோவையில் கலப்பட எண்ணெய் தயாரிக்கும் ஆலையை கண்டுபிடித்தார்கள். இப்படி செய்திகளில் வந்த மதுரை, கோவையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்கவே கலப்பட எண்ணெய் தான் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் விற்பனையாகும் பிரபல நிறுவனங்களின் எண்ணெய் முதல் லோக்கல் எண்ணெய் வரை பலவற்றிலும் கலப்படம் உள்ளது. சமீபத்தில் ஆய்வு நடத்தி கலப்படத்தை கண்டுபிடித்த மதுரை உணவு பாதுகாப்பு அலுவலர் ஒருவரிடம் பேசினோம். எண்ணெய் கடைகளில் சோதனை செய்து மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பியதில் 98 விழுக்காடு அளவுக்கு கலப்பட எண்ணெயையே விற்பனை செய்கிறார்கள் என்பது தெரியவந்தது. பாமாயிலை கடலை எண்ணெய் நல்லெண்ணெயுடன் கலந்து 3-4 மடங்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். பாக்கெட்டுகளில் அடைத்து வரும் பிரபல நிறுவனங்களின் எண்ணெய்களும் அப்படித்தான் உள்ளன. இது நம்பிக்கை துரோகம். காலங்காலமாக தங்கள் கடையில் பொருள்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களை கூடுதல் லாபத்துக்காக ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் வாங்கும் சமையல் எண்ணெயின் தரம் பற்றி அறிவதுடன் எண்ணெய் பாக்கெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வாசகங்களையும் கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.